அடுத்து யார் கூப்பிட போறீங்க? அன்பு 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 அம்மா. அங்கே கம்ப தூக்கி பிடிச்சு மெதுவா தொட்டு பாருங்க. கொஞ்சம் பேக். கொஞ்சம் லெஃப்ட்ல கம்பு. லெஃப்ட்ல. பேக். வந்துட்டு அப்படியே பின்னாடி கொண்டு போய் அடிங்க. ஒரு அடி. முடிஞ்சிருச்சு. என்னம்மா அது? அதே ஆக்சன்ல கேள்வி கேளுங்க. பெஸ்ட் யாரு சொல்லுங்க சார். உங்க ஹீரோயின்லயே பெஸ்ட் யார் சார்? இது கஷ்டமான கேள்வி இல்லைங்க, சுலபமா முடிச்சிடலாம். ஸ்பாட்ல இருக்கிறது அலமு. ஒத்துக்க மாட்டேன். வெறும் அலமுன்னு சொல்லியிருந்தாங்களா பரவாயில்ல, ஸ்பாட்ல இருக்கிறது அலமு. இவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு வெளியே வரணும்ல, இறங்கி வெளியில வரல. இந்த கொண்டாட்டம் வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கும்னு நான் எதிர்பார்த்து வரவே இல்லை. அதுவும் சன் டிவியோட 25வது ஆண்டு அந்த விழாவில் நாங்கெல்லாம் கலந்துகிட்டதுக்காக எங்க குடும்ப சார்பாக சன் டிவிக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்டர்டைனிங்கா ஒரு விஷயம் சொல்றேன். குலதெய்வத்துல எல்லாரும் மாதிரியும் அவங்க நடிச்சு காட்டுவாங்க. அதுக்கு ஒரு தனியா ஒரு செக்மெண்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியா ஒரு செக்மெண்ட் இருக்கு. சரி, ஒரே நிமிஷம் எனக்காக ஃபர்ஸ்ட் அலமு. சத்யா அதை கொண்டு வா. சத்யாங்கற அசிஸ்டன்ட். ஓகே, அசிஸ்டன்ட். எஸ் சார், ரெடி சார். சரத்தண்ணா சரத்தண்ணா அங்கேயும் உரியடிதான். அப்படி அது வந்து அலமு நிறைய பேசாது, ஆனா இப்படித்தான், அவ்வளவுதான். நிறைய அவங்களும் வர்றாங்க, நடக்கிறதே அந்த மாதிரி. சாந்தி மாஸ்டர் வந்தாங்கன்னா சார் சொல்லுங்க சார், என்ன சார் நீங்க சார் நான் பண்ண மாட்டேனா சார் சொல்லுங்களேன் சார். அந்த முன்னாடி போடுற போட்டுல டமார் டிமிர்னு விழுந்துரும். அதுல வந்து சாந்தி மாஸ்டர் வந்து இப்போ ஒரு கேரக்டர் அடிக்க போறாங்கன்னா நான் பின்னாடி இருந்து அப்படியே பேக்லயே போயிடுவேன். ஏன்னா பட்டன அடி வந்து நமக்கும் விழும், சேர்ந்து விழும். இந்த குடும்பத்துக்கே உண்டான ஒரு இது. பின்னாடி முன்னாடி எல்லாம் கை போகும். பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க. ராஜ்காந்த் வந்து இறங்கும் போது வரும்போதே மிரட்டதான் இறங்குவார். குட் மார்னிங் அப்படின்னு அந்த குட் மார்னிங் கூட சொல்லாம வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு போனோம். ராகவன் வந்து வணக்கம்மா, நீங்க காலை சிற்றுண்டி சாப்பிட்டீங்களா? ஓவரா இருக்குது, காலை சிற்றுண்டி சாப்பிட்டீங்களா? ராகவோட கேரக்டர் அப்படின்னு ராகவன் கயலோட அப்பாவா பண்ணவரு. அவர் வந்து அதான் டைலாக் பேசிட்டு, பழனி சார் ஒரு நிமிஷம் அம்மா இந்த டைலாக் நான் பேசணும். ஓகே, அவர் பேச போறாருன்றதுக்காக நம்ம எல்லாம் சைலண்ட் ஆயிடணும். கொஞ்சம் ஏதோ ஒன்று சிரிச்சுட்டோன்னு வச்சுக்க, ஒன் மோர் போயிடலாம் சார். ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கக்கூடாது அவருக்கு. அங்கே ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு போட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்கலாம் சார், அவங்க எல்லாம் போயிட்டு சார் அப்புறம் எடுக்கலாம். இப்படி அவருக்குன்னு ஒரு பாணியை வச்சுட்டு இருப்பாரு. வந்த உடனே டிஃபன் சாப்பிடுவார், படுத்துருவார். நம்ம குட் மார்னிங் அம்மா வணக்கம்மா எந்திரிச்சு உட்காந்து வணக்கம்மா காலை சிற்றுண்டி சார் உங்களுக்கு படுங்க. அதான் திரு பிக்சர் வந்து உங்களை படுக்க வச்சே காசு கொடுக்கணும் வேண்டுதல், படுத்துங்குங்க அப்படின்னு அந்த கேரக்டர். நாதனுடைய அப்பா இருக்காரு பாருங்க, அவர் வரவே மேடம் எப்படி இருக்கீங்க மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? ஓ மேடம், ஓகே மேடம், பாய் மேடம், பாய். டேய் என்ன பத்தி எல்லாம் அப்படியே பேசாதடா, டேய் டேய் அப்படியே பேசக்கூடாதுடா, டேய் அப்படியெல்லாம் பேச. இப்படி பரபரப்பா இருப்பாரு அவரு. எனக்கு ரொம்ப பெஸ்ட் இதுல யாருன்னா வரதுதான். ஒரே நிமிஷம் குடிக்காது இதான் வரது. ஐயோ கேசவன் என்ன பார்த்தானே, என்ன பண்ணு. ஐயோ எனக்கு இது கிடைக்குமா, அமையுமா? ஐயோ சித்தி வரது வந்து தூக்கத்துல கூட வருவார், எனக்கு கனவுல கூட. நாதஸ்வரம் முடியறவரை இப்படியே வந்தாரு, இப்படி வந்தாரு. இப்ப குலதெய்வத்துல வந்து இப்படியே. இதுல வேற பழனி சார் ஒரு சீன்ல வந்து இந்த இதெல்லாம் எங்க குல வழக்கப்படி இந்த ஊர்ல பண்ணுவோம்மா, அதை நீங்க கொஞ்சம் காமெடியா பண்ணு. எப்படி சார் இந்த அளவுக்கு காமெடி பண்ணுமா சார்? அப்படி இல்ல, நீங்க காமெடியா தான் பண்ணணும்னாங்க. நானும் அதுக்கேத்த மாதிரி. சூப்பர் சார், எல்லாத்த பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா நடிச்சு காமிட்டீங்க. நம்ம கோபி சார் மாதிரி நடிச்சு காமிங்களா? ஓகே சரத்,
இங்கேருந்து அந்த கேரக்டர் வருது, அப்படியே வந்து இங்கே உட்காருது, அதுக்குள்ளே அப்படியே வந்து இந்த கேரக்டர் கொடுக்குறீங்க. ஓகே சார், ஓகே. ம் சார், அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. எஸ், ரோல், ஆக்ஷன். வரீங்கம்மா, வாங்க. அங்கேயே உட்காடுறீங்க. ஓகே, அங்கேருந்து பார்த்தா அப்படியே கேசவனை பிடிச்சிட்டு வந்துருங்க. எல்லாம் இப்படியே தான். இந்த இடுப்பில் இந்த கண்ணாடி. சார் கரெக்டாக பண்ணனா தெரியல. இல்லம்மா, இன்னைக்கு வந்து நான் சண்டிக்கு அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டா, நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு கலைஞர். இவ்வளவு தூரம் எங்களை மகிழ்விக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு கீழே இறங்கி வந்து பண்றீங்க. எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா thank you so much ma'am, thank you so much. எதிர்பார்க்கவே இல்லை இவ்ளோ அழகா, இவ்ளோ ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும், அவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா எல்லா கேரக்டரையும் உன்னிப்பா கவனிச்சு நடிச்சு காமிச்சிருக்காங்க, உங்களையும் சேர்த்து சார். ஆமா. thank you so much ma'am. நினைச்சு பார்க்கவே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேம்மா.